அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பெல்லாம் அவசியத்துக்கு மட்டுமே கடன் வாங்கிய காலங்கள் போய் தற்காலத்தில் அனாவசியத்துக்கு கூட அநியாயமான முறையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம். அதை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா என்பதெல்லாம் யோசிப்பது கிடையாது. அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையில் நிவாரணம் கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்துக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தாலான் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ கான மஅத்தாயினி ஹத்தா யக்திய தைனஹு. ஒரு அடியான் கடன் பட்டுட்டான் என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய காலங்கள் வரை அல்லாஹு தாலா அந்த அடியானுடனே அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்போ தெரியுமா? மாலம் யக்குன் ஃபீமா யக்ரஹுல்லா. அந்த கடன் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த காரியத்திற்காக இல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக அந்த மனிதனுடனே அல்லாஹ் இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசியத்துக்கு வாங்கினால் கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.